சோட்டு, நீ பேயெல்லாம் பார்த்துருக்கியா? பேயா அப்படின்னு ஒன்று உலகத்தில் இருக்கா என்ன? என்ன இப்படி கேட்டுட்டேன்? எங்கள் பக்கத்து வீட்டு அக்காவுக்கு கூட பேய் தான் பிடிச்சிருக்கு. அம்மா தான் சொன்னாங்க. பேய் பிசாசெல்லாம் கட்டுக்கதை, அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். பேய் மற்றவங்களுக்கு பிடிச்சா நம்ப மாட்டேன், ஆனால் உனக்கு பிடிச்சா நம்புவியா? முதல்ல பேயை நான் கண்ணால் பார்க்குறேன், அப்புறம் நம்புகிறேன். சரி சரி, அம்மா அப்பாலாம் எங்கே? நீ மட்டும் தனியாக இருக்க? அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்க. நான் தனியாக தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி பாட்டி வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஆனால் இப்போ இங்கே தான் தூங்குவேன். சரியா? காலையில் நான் ஸ்கூல் போகணும், எனக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ கிளம்புறியா? என்ன என்ன சோட்டோ, என்னை துரத்தி விடுறதுலேயும் இருக்க? சரி ஓகே, நானும் ஸ்கூல் கிளம்பணும். நான் வீட்டுக்கு போகிறேன், பாய். இல்லை நீல போகாத, சொன்னோன்னே கிளம்பிட்டியா? சும்மா சொன்னேன். இந்த திங்கான ஒரு டாபிக் பேசணுன்னா அது பேயை பற்றி தான் பேசணும். பேசலாமா? பேசலாமே. நீ பேயை பார்த்தா நம்புவியா? பார்த்தா நம்பலாம். என்னங்கடா பொடி பசங்களா? நீ யாரு? இப்படி இருக்க? உன்னை பார்த்தாலே எங்களுக்கு பயங்கரமா இருக்கு, பயமாவும் இருக்கு. நீ யாருன்னு சொல்லு. அப்பா அம்மா வேற வீட்டில் இல்லை. என்ன யாருன்னு கேட்டா சிரிக்குது. சோட்டு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, நான் வீட்டுக்கு போறேன். நீ என்னை விட்டுட்டு போனா நான் என்ன பண்ணுவேன்? நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போ. பேய் பேய்னு கடைசியில் பேயே வர வச்சுட்டடி நீ. டேய் பொடி பசங்களா, எங்கடா போறீங்க? அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டுருவேனா? இந்த வீட்டு எல்லையை தாண்ட முடியாதுடா நீங்க. நைட்டு பூரா இங்கதான். உங்க அப்பா அம்மா வேற இல்லைல்ல, நான் பாத்துக்கிறேன்டா உங்களை. என்னது, நீ பார்த்துக்க போறியா? இல்லை இல்லை, என்னை எனக்கே பார்த்துக்க தெரியும். அதனால தான் எங்கள் அப்பா அம்மா என்னை ஒத்தையிலே விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்கள் இருந்து போ முதல்ல. என்னடா அதுக்கிட்ட போய் பக்கத்து வீட்டு ஆண்டியை துரத்துற மாதிரி துரத்திக்கிட்டு இருக்க? டேய் நீ சும்மா இரு முதல்ல. நம்ம பயந்த மாதிரி காட்டிக்க கூடாது. முதல்ல இந்த வாயை ஓப்பன்லேருந்து க்ளோஸ் பண்ணுவோம். டேய் சீக்கிரம் ஏதாவது பண்ணுடா. எவ்வளோ நேரம்டா இழிச்ச வாயை மாதிரியே நிற்கிறது? உள்ளுக்குள்ளே பயம் கொலை நடுங்குதுடா. வாயை மூடு, எல்லாம் ஒன்றால் வந்தது. பேய் பேய்னு பேயை வர வச்சுட்டேன். நான் உன்கிட்ட கேட்டேனா? நான் நம்புகிறேன், நம்பாமல் போகிறேன், எப்படியோ நாசமாக போகிறேன். அது ஏன் பாடு. உன்னை யார் இப்போ அதை பற்றி பேச சொன்னது? என்னையா போ சொன்ன? அப்படியே திரும்பி உன் பின்னாடி கொஞ்சம் பாருக்கண்ணா. ஐயோ, சுற்றி சுற்றி பேயா வருதே, நான் என்ன பண்ணுவேன்? எங்கே போய் சொல்லுவேன்? ஏண்டா க்ளோஸ் பண்ண வாயை மறுபடியும் ஓப்பன் பண்ண வச்சுட்டாங்களடா. எங்கிட்டும் தப்பவே முடியாது, சிக்கிட்டோண்டா. இன்னைக்கு நம்ம கைமாதான். விடியறதுக்குள்ள உசுரோட இருப்போமா என்னன்னு டவுட்டாக வேற இருக்கே. என் பொழப்பு இப்படியா சிரிப்பா சிரிக்கணும்? எல்லாம் அந்த கூட உள்ள இந்த சிரிக்கியால வந்தது. இங்கே பாரு, என்ன மரியாதை இல்லாமல் இந்த டைம் பார்த்து பேசிட்டு இருக்கியா நீனு? சிரிக்கி இருக்கின்ன வாயிலே குத்திரம்பத்துக்கோ. குத்துபடி குத்துவ, உங்கள் உயிரே போகுது. நீ வாயில் குத்துறதுக்கு நிற்கிறியா? உன்னை மொத்தமாக தலையோட குத்தி உள்ள குழிக்குள்ள இறக்குற மாதிரி. நான் இப்போ நான் வேணும்னு செய்யலடா, என்னை காப்பாத்துடா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலை. எங்கள் அப்பா அம்மாவும் நாளைக்கு தான் வருவாங்க. ரொம்ப லேட் ஆகிட்டுன்னு உங்கள் வீட்டிலேருந்து யாராவது ஒரு ஆள் வந்தால் நம்ம தப்பிச்சிடலாம். நான் ஃபோன் பண்ணவா? பண்ணி தொலை. என்னடா ஃபோன் பண்ண போறீங்களா? ஃபோன் பண்ணா கூட உங்க வீட்டுக்கு யாருக்கும் கேட்காது. எங்களை பத்தி பேசுனதும் இல்லாம எங்களை மரியாதை குறைவா வேற பேசிட்டீங்க. உங்க 2 பேத்துக்கு இன்னைக்கு நான் காலு கை தனியா வெட்டி சூப்பு வச்சு குடிக்காம இங்க இருந்து போக மாட்டேன்டா. ஐயையோ, என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை பற்றி தப்பாக எதுவுமே பேசவே இல்லை. பக்கத்தில் நிற்கிறான் பாரு சோட்டு, அவன் தான் உன்னை நம்பவே இல்லை. வேணும்னா அவன் கை காலை சூப்பு வச்சு குடிச்சிரு. என்னை எங்கள் அம்மா தேடுவாங்க, என்னை விட்டுரு. அடி சண்டாளி, உனக்கு எதுக்குடி? நான் உன்னை எதுக்குடி காப்பாற்றணும்? பாவி பாவி, ஏண்டி என்னை இந்த பாடா படுத்துத? உன்னால் வந்தது. கடைசியில் ஏன் கை காலையை சூப்பு வச்சு குடிக்க சொல்கிறியா நீ? இப்போ பாருடி நான் என்ன சொல்கிறேன்னு. பேய் சார் என்னை விட்டுருங்க சார். இவ தான் சார்
உங்களை பற்றி மரியாதை குறைவாக பேசினா நான் உங்களை பற்றி நல்ல விதமாக தான் பேசினேன். இவ கை கால் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். உங்கள் கை காலை நீங்கள் சூப் வச்சு குடிச்சிருங்க. என்னை எங்கள் ஆத்தா தேடுவாங்க, நான் போகிறேன். எங்கள் ஆச்சி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாது, தூங்கிடும் சார் கதவை அடைச்சிட்டு. அப்புறம் மிட் நைட்டில் போய் கதவை தட்டினா திறக்காது. ப்ளீஸ் ப்ளீஸ் சார், இவளோட கை கால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கை காலையே சூப் வச்சு குடிங்க. நான் போட்டுமா? பயப்படாதீங்க பசங்களா, நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். சும்மா உங்கள்கிட்ட விளையாடலாமேன்னு பார்த்தேன், அதுக்குள்ளே இப்படி பயந்துட்டீங்க. உங்களை நானும் என் அண்ணனும் ஒன்றும் செய்ய மாட்டோம். நாங்கள் கெட்டவங்களை தான் தொந்தரவு பண்ணுவோம். உங்களை மாதிரி சின்ன குழந்தைங்கள இல்லை, சரியா? நீ சொல்கிறத நம்பலாமா? கண்டிப்பாக நம்பலாம். நாங்கள் ஒன்றும் அவ்வளோ கொடுமையானவங்கெல்லாம் கிடையாது. நீங்கள் கொடுமையானவங்க கிடையாதா? பிஏயே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னை இப்படி கக்கா உச்சாலாம் வர அளவு பாடாப்படுத்திட்டீங்களடா. அது நான் உங்க கூட சும்மா விளையாண்டேன். ஆமா, எங்களால உங்களுக்கு ஒரு தொந்தரவும் வராது. நாங்க இப்போவே இந்த இடத்தை விட்டு போறோம். பாய். நாங்கள் போய் வருகிறோம். பாய். அப்பாடா, ரெண்டும் போயிடுச்சுப்பா. அடி சண்டாளி, கேப்பில் என் கை காலை சூப்பு வச்சா குடிக்க சொல்கிற. நீ மட்டும் சொல்லாமல இருந்த? நீ தானே சொன்னதுக்கு சொன்னது சரியாக போச்சு. போ, இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருந்த உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதையாக போயிடுடி. இரு, நீ என்னை டீ போட்டு பேசினதெல்லாம் நாளைக்கு மிஸ்ஸிட்டு சொல்லி கொடுக்குறேன். எங்கள் அம்மாட்டே போய் சொல்லுவேன். இங்கே பாரு, இதுக்கு மேலே இந்த இடத்துல நின்ன நீ என் கையை வச்சு ஒரே அரை கண்ணத்தோடு அரைஞ்சி விடுவேன். போயிரு மரியாதையா. சீப்ப, நீ இருக்க சொன்னாலும் உன் வீட்டில் நான் ஒன்றும் இருக்க மாட்டேன்ப்ப. இந்த பேய் வர பூத் பங்களால் நீ தான் குடியிருக்கணும், நான் எதுக்கு இருக்கணும்? நான் போகிறேன். கிராதகி கொஞ்ச நேரத்தில் நம்மளை பாடாப்படுத்தி விட்டுட்டாலே. இது இவ்வளோ செட்டப் பண்ண ஆளாக இருக்குமோ? நம்மளை பயமுறுத்துறாங்களோ ஒருவேளை? செஞ்சாலும் செய்வான் சண்டாளி. இவளையெல்லாம் எப்படி தான் வீட்டில் வச்சு சமாளிக்கிறாங்களோ அவங்க அம்மாவும் அப்பாவும். அவங்களுக்கு முதல்ல பெரிய சல்யூட்டாக போடணும்.